வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லன்பூரில் பஞ்சாபில் நடந்த பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் தான். 2 கிங்ஸ் மோதுறாங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட் பண்ணாங்க இந்த மேட்சும் வந்து உண்மையிலேயே அந்த மார்க்கெட் பண்ண அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருந்துச்சுன்னே சொல்லணும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஓரளவுக்கு வந்து சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஒரு என்டர்டெய்னிங்கான மேட்சாக இருந்துச்சுன்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஆனால் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் சிஎஸ்கே தோல்வியை தான் வந்து தழுவினாங்க. தொடர்ந்து தோத்துக்கிட்டே வராங்க. முதல் மேட்ச்சில் ஜெயிச்சு 2 பாயிண்ட் எடுத்தது தான். அதுக்கப்புறம் வந்து தொடர் தோல்விகள். ஆர்சிபி கிட்ட தோத்தாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட தோத்தாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட தோத்தாங்க, அண்ட் இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ் கிட்டையும் தோத்துருக்காங்க. இந்த தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து அவங்களுடைய ஃபார்ச்சூன்ஸில் அவங்க லக்கில் வந்து இருக்குமா அப்படின்ற கேள்வி கேட்டுட்டு இருக்கிற டயத்தில் இந்த மேட்ச்லேயே ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு குயிக் ரீகேப்பாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஆக்சுவலி டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சுட்டு வி சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முல்லன்பூரில் நடந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, 200 ரன் அடித்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அதை சேஸ் பண்ண முடியாமல் வந்து அந்த மேட்ச்சை பஞ்சாப் கிங்ஸ் தோற்று போனாங்க. அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, டியூ வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த மேட்ச்சில் டியூ வரல. இந்த வென்யூலேயே வந்து இது வரைக்கும் டியூ வரல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து ஸ்ரேயஸ் ஐயர் டாஸ் அப்போ சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக டியூ வந்த மாதிரி தெரியல. அந்த காரணத்தினால தான் செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் இன்னமும் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இவங்க வந்தாங்க. எப்படி ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 200 அந்த மேட்ச்சில் அடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் பஞ்சாப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 200க்கு மேலே அடிச்சிருக்காங்க. 219 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு அபாரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் 220 சேஸ் பண்ணணும் அப்படின்ற டார்கெட்டை சிஎஸ்கே கொடுத்தாங்க. அப்போவே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு மேட்சோட ரிசல்ட். ஏன்னா சிஎஸ்கே வந்து 180க்கு மேலேயே 180க்கு மேலேயே ஒரு ஸ்கோரை வந்து 2018க்கு அப்புறம் சேஸ் பண்ணல அப்படின்ற ஸ்டாட் வந்து பரவலாக சோஷியல் மீடியா வந்து பரவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கும்போது அதுலேருந்தே நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இந்த மேட்ச்சில். ஓகே, 220 சிஎஸ்கேக்கு ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஒரு டார்கெட்டாக இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி தான் இருந்துச்சு கடைசியில். ஆனால் இதில் சில மாற்றங்கள், மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே காட்டின அந்த இன்டென்ட். இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் காட்டாத ஒரு விஷயத்த இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே காட்டினாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமாக நம்பர் 4ல் சிவம் டூபே உள்ளே இறங்கினார், அக்ரெசிவாக ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 ரன் வந்துச்சு. 50 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கேவுக்கு. 50 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துச்சு. பவர் பிளேயை நல்லா யூஸ் பண்ணாங்க. 10 ரன்ஸ் அண்ட் ஓவரில் வந்து பவர் பிளே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஓவரால் அந்த 2 ஃபேஸில் பவர் பிளே ஃபேஸும் சரி, அந்த மிடில் ஓவர்ஸ் ஃபேஸும் சரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். காரணம், பவர் பிளேயில் ரச்சின் ரவீந்திரா காட்டின அந்த இன்டென்ட்டும், மிடில் ஓவர்ஸ் ஃபேஸில் சிவம் டூபே காட்டின அந்த இன்டென்ட்டும். டெவான் கான்வே ஒரு ஃபைட்டிங் நாக் ஆடினாரு. ஆனால் அவருக்கு இன்னமும் வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபார்ம் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைமிங் இன்னும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. பாலை வந்து சரியாக டைம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் வந்து ரிட்டையர் அவுட் பண்ணிட்டாங்க கடைசி ஓவருக்கு முன்னாடி. ரிட்டையர் அவுட் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக உள்ளே வந்த ஜடேஜா ஒன்றுமே பண்ணலை அப்படின்றப்ப எதுக்கு அந்த ரிட்டையர் அவுட் அப்படின்ற ஒரு டெசிஷன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது நமக்கு. அந்த டெசிஷனுக்கான தேவை என்ன அப்படின்றது தான் நம்ம இங்கே வைக்கிற கேள்வியே. இதே விஷயம் தான் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் நடந்துச்சு. திலக் வர்மா அவங்க ரிட்டையர் அவுட் பண்ணப்போ உள்ளே வந்து சாண்ட்னர் வந்தார். அவரும் இதே மாதிரி 2 ரன் தான் வந்து அவர் இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் ஓவரில் அவருக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருந்தார், மிச்சல் சாண்ட்னர். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அந்த கடைசி 2 ஓவருக்கு முன்னாடி நீங்கள் ஏன் ரிட்டையர் அவுட் பண்ணணும்? அப்படி நீங்கள் ரிட்டையர் அவுட் பண்ணுறதா இருந்தால் டெவான் கான்வே முன்னாடியே நீங்கள் ரிட்டையர் அவுட் பண்ணியிருக்கணும். பட் அதை வந்து அவங்க பண்ணலை, லேட்டாக அதை பண்ணாங்க. ஜடேஜாவை நம்புகிறாங்க. ஜடேஜாவுக்கு இந்த வாட்டி ஆக்சுவலி மிகப்பெரிய கேள்வி கேட்க வேண்டியது ஜடேஜா மேலே தான். ஏன்னா அவரால் இந்த வாட்டி வந்து சிக்ஸஸ்லாம் கனெக்ட் பண்ண முடியலன்றது தெரிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக ஒரு கடைசி ஓவரில் ஒரு 6 அடிச்சார், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி வந்து அவர்கிட்டேருந்து பெருசாக சிக்ஸஸ் வந்து வரவே இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, ஓகே, சிஎஸ்கே ஹவ் மேட் சம் ப்ராக்ரஸ், இன்டென்ட் காட்டுறாங்க, பவுண்டரி ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆனாலும் ஒரு பெரிய கேள்வி இங்கே என்ன இருக்குன்னா, அந்த பேட்டிங் ஆர்டரில் என்ன தான் இன்டென்ட் காமிச்சாலும் அதை கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறதுக்கான ஸ்கில் இருக்கிற பேட்ஸ்மேன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற கேள்வி வருது. இதை நம்ம வந்து அப்படியே பஞ்சாப் கிங்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பிரியான்ஷ் ஆரியான்னு ஒரு பேட்ஸ்மேன் இன்றைக்கி ஆடினார். ஓப்பனிங்கில் ஆடினார். ஃபென்டாஸ்டிக்காக லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனர். இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனரை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா விளாண்டு பார்த்துருக்கோம். சில நேரங்களில் சில மேட்சஸில் வந்து இஷான் கிஷன் இந்த மாதிரி ஆடி பார்த்துருக்கோம். சில மேட்சஸில் வந்து நம்ம ரீசெண்ட் டைம்ஸில்
ஈவன் இப்போ அபிஷேக் சர்மா எப்படி ஆடுறாரோ அதே மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடியும் நம்ம பார்த்துருக்கோம். திலக் வர்மா அந்த மிடில் ஓவர்ஸ்லேயே மிடில் ஆர்டரில் இந்த மாதிரி ஆடியும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த 4ஓட சேர்ந்து 5ஆவதா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனர் பிரியான்ஷ் ஆர்யான்ட்டு டெல்லியை சேர்ந்தவர். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு யங் டேலண்டாக இருக்காரு. இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட் ஐபிஎல்ல வருஷம் இந்த மாதிரி ஐபிஎல்னாலே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு யங் டேலண்ட் வந்து வெளியே வருவார். அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பிரியான்ஷ் ஆர்யாவோட இருக்குமா அப்படின்ற கேள்வி வருது. ஆனால் இந்த வருஷம் நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதில் பிரியான்ஷ் ஆர்யாவும் ஒருத்தராக இருக்காரு. 39 பந்துகளில் வந்து அவருடைய 100 வந்து அடித்தார். இந்த இன்னிங்ஸை வந்து ஃபேஸ் பை ஃபேஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவர் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ணல. ஒரே மோடு தான், எல்லா ஃபேஸ்லேயும் ஒரே மோடு அட்டாக் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. முதல் பால்ல இருந்தே கலீல் அஹமத் ஓடி வந்து போட்ட ஃபர்ஸ்ட் பாலே 6. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண இந்த யங்ஸ்டர் இவ்வளோ தைரியம் காட்டுறாரு, இவ்வளோ வந்து அக்ரெஷனும் பேஷனும் காட்டுறாரு, கேமோட சைடில் அட்டாக்கிங்காக இருக்காரு அப்படின்றத பார்க்கவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஆனால் கேள்வி நமக்கு எங்கே வருதுன்னா, பஞ்சாபுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனர் இருக்கும்போது சிஎஸ்கேவுக்கு அந்த மாதிரி ஒரு ஓப்பனர் இருக்காரா அப்படின்றது தான். ரச்சின் ரவீந்திராவால் அதை செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஐபிஎல்ல அவருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் அமையலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேபி ரச்சின் ரவீந்திரா அந்த மாதிரி ஒரு ஹிட்டிங்கை வந்து கொண்டு வந்துட்டார் அவருடைய கேமுக்குள்ள, சம்ஹவ் அவருடைய ஃபார்ம் அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் அதை அவரால் பண்ண முடியாத பட்சத்தில் அது வந்து சிஎஸ்கேவுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டாப் ஆர்டரில் பிரியான்ஷ் ஆர்யா மாதிரி ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காரான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இன்னொரு ஒரு கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் பஞ்சாப் கிங்ஸோடைய கம்பேர் பண்ணும்போது நம்பர் 3ல ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடுறாரு. அகெயின் அட்டாக்கிங்கான பேட்ஸ்மேன். இந்த மேட்ச் அவருக்கு வந்து பெருசாக ரன் வரல அப்படின்னாலும் மற்ற மேட்சஸில் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அடித்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 வராரு. அவர் எக்ஸாக்டாக வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படி விளையாடுவாரோ அதே மாதிரி விளையாடுறதுக்கு கேப்பபிளான ஒரு பேட்ஸ்மேன். அந்த ஸ்கில் வந்து அவருக்கு கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் ரன் சேசஸ்ன்னு வரும்போது, அதுவும் பெரிய பெரிய ஸ்கோர்ஸை சேஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவருக்கு வந்து தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ருத்துராஜ் கெய்க்வாட் ரன் சேசஸில் ரொம்பவே ப்ரெஷரை வந்து தாங்கிக்க முடியாமல், ப்ரெஷரை அப்சர்வ் பண்ணிக்க முடியாமல் அவருடைய பேட்டிங்கை வந்து அஃபெக்ட் பண்ண விடுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஸோ ப்ராபபிளி சென்னைக்கு இதுவும் ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்டாக தான் இருக்கும். ரன் சேசஸில் அவங்களுடைய கேப்டன், அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன் அவங்களோட லைனப்பில். ஏன்னா அவர் தான் வந்து இப்போ இந்த லைனப்பில் வந்து அதிக ரன்களை வந்து எடுத்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்போது அதுவும் அது வந்து ஒரு ஆரஞ்சு கேப் ப்ராஸ்பெக்ட். அவரை மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ப்ரெஷரை எடுத்துக்க முடியாமல் ரன் சேசஸில் வந்து தடுமாறாரு அப்படின்றது உண்மையிலேயே சிஎஸ்கேவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இந்த ட்ராபேக்கை சிஎஸ்கே அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. சரி, ஆனால் அவரை விட்டுருவோம். நேஹல் வதேரா உள்ள வந்தார், செமையா அடிச்சாரு பஞ்சாபுக்கு. இங்கே சிவம் துபே நம்பர் 4ல வந்தார், நல்லா அடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த மேட்ச் அவரால் வந்து கண்டினியூ பண்ண முடியலன்றதை பார்த்தா, பட் மேபி ஃபியூச்சர் மேட்சஸில் அவரால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அங்கே ஒரு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸாக இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மிடில் ஆர்டரில் வந்து பவர்ஃபுல் பிளேயர்ஸை வந்து அங்கே வச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்தால் அட்டாக் பண்ணுறாங்க. கடைசியாக ஷஷாங்க் சிங் வராரு, அட்டாக் பண்ணுறாரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நம்பர் 4 சிவம் துபேக்கு அப்புறம் நீங்கள் நம்பர் 5 விஜய் சங்கர் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் MS தோனி, அவருடைய பாஸ்ட் இஸ் பிரைம், அவரால் வந்து ஒரு 12-13 பால் ஆட முடியுது. அதில் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவரால் ஹிட் பண்ண முடியுது, 6 அடிக்க முடியுது, அதில் எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் கேமை எடுத்துகிட்டு போக முடியுது அவரால், ஒரு பெரிய ஸ்கோர் அவரால் வந்து சேஸ் பண்ணி கொடுக்க முடியுதா? இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனால் அந்த ஒரு ஃப்ளரிஷ் டுவர்ட்ஸ் தி எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இன்னிங்ஸை வந்து அந்த இன்னிங்ஸோடைய மொமெண்டம் எல்லாத்தையும் கேதர் பண்ணி பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்கணும். அதாவது எவ்வளோ மேக்ஸிமம் அடிக்க முடியுமோ ஸ்கோர் அந்த பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் 3 ஓவரில் வந்து ஒரு 40 ரன் அடிக்கிறது, 50 ரன் அடிக்கிறன்ற மாதிரி அடித்து அந்த ஸ்கோரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அந்த இன்னிங்ஸை அப்படின்றது இருக்குது. இந்த விஷயம் இனிமேல் MS தோனியால் முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. சரி, நீங்கள் MS தோனியை கூட இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துட்டா கூட அந்த மிடில் ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற பேட்ஸ்மேன் விஜய் சங்கரும் ரவீந்திர ஜடேஜாவும், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் ஹூடா அண்ட் ராகுல் திரிபாதி. இவங்களை வச்சு நீங்கள் வந்து எப்படி ஒரு ஷஷாங்க் சிங் மாதிரியான ஒரு இன்னிங்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் மாதிரியான ஒரு இன்னிங்ஸ், இந்த மேட்ச்னு இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன், கிளென் மேக்ஸ்வெல் யூஸ்வலாக அடிக்கக்கூடிய மாதிரியான இன்னிங்ஸை இவங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஸ்டாய்னிஸ் வந்து ஜென்ரலாக அவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா மேட்ச்சை வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஒரே ஆளாக ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி இவங்களால் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சிஎஸ்கேவுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னதான் அவங்க வந்து இந்த மேட்ச் இன்டென்ட் காட்டினாலும் அவங்க கிட்ட வந்து இன்டென்ட் காட்டி அந்த இன்டென்ட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் இருக்காங்களான்றது ஒரு பெரிய கேள்வி. பட் எனிவே, முன்னாடி இருந்த மேட்சஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாப் கிங்ஸுடைய பவுலிங்கை பற்றி பேசியாகணும்.
நிறைய இடங்கள்ல அந்த பவுலிங் ரொட்டேஷன்ஸில் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் நமக்கு இருந்துச்சு. ஏன் அவங்க இன்னும் ஸ்பின்னை ட்ரஸ்ட் பண்ணல, நிறைய ஓவர் ஸ்பேஸ்லேயே வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு. மேட்சை ஜெயிச்சிட்டாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சிவம் டுபே வந்து அவங்க அட்டாக் பண்ணணுன்றதுக்காக பேஸுக்கு வந்து நிறையா போனாங்க. ப்ராபப்ளி அவங்க ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணியிருந்தா சிவம் டுபே இன்னும் சீக்கிரமாகவே அவுட் ஆகிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா சிவம் டுபே வந்து ஸ்பின்னர்ஸ் வந்தாலே அட்டாக் பண்ணணுன்ற மோடில் தான் அவர் ஆடுவார். அப்படி இருக்கும்போது அவரால் வந்து அந்த சேஃப் ஷாட்ஸ்லாம் ஆட முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷாட் வந்து அவர் கண்டிப்பாக மிஸ்கியூ பண்ணுவார் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த சீசனில் ஸ்பின்னர்ஸை வச்சு சிவம் டுபே அட்டாக் பண்ணியிருக்காங்க. டெல்லி வந்து ஒரு விப்ராஜ் நிகம் வச்சு அட்டாக் பண்ணாங்க. ஆர்சிபி வந்து அவரை கண்டெயின் பண்ணாங்க சுயா சர்மாவை வச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது சிவம் டுபேவுக்கு ஸ்பின்னர் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் கொண்டு வரதுக்கான நல்ல ஸ்பின்னர்ஸுமே வந்து பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இருந்தாங்க. மேபி அவங்க செஹலை ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னாலுமே அவங்க வந்து ஒரு கிளென் மேக்ஸ்வெலை வச்சு கூட அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 2 ஓவரை வந்து அவங்க கடத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெவான் கான்வே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவராலையுமே வந்து அகெயின்ஸ்ட் த ஸ்பின் ஆடக்கூடிய எபிலிட்டிலாம் வந்து இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் அவருக்கு இன்னைக்கு வந்து பாலை கனெக்ட் பண்ண முடியாததுனால தான் அவர் கடைசியில் ரிட்டையர் அவுட்டே ஆனார். அப்படின்றப்ப அவர் இருந்தப்பையும் சரி, இன்னொரு லெஃப்ட் ஹேண்டரான சிவம் டுபே சேர்ந்து ஆடிட்டு இருந்த அந்த டயத்தில் ஒரு 2 ஓவர் கிளென் மேக்ஸ்வெல் போட்டுருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து கேப்டன்சியில் மிஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் மேட்சை ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க வந்து பேட்டிங்கில் ரன் ஸ்கோர் பண்ணதுனால இதெல்லாம் எதுவுமே பெருசாக தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாக்கி ஃபர்குசன் மறுபடியும் லைன்ஸ் அண்ட் லென்ஸ் எதுவுமே அக்யூரேட்டாக இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். நிறையா வந்து எரர்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த எரர்ஸை கேபிட்டலைஸ் பண்ணல சிஎஸ்கே பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால மறுபடியும் வந்து தப்பிச்சார். நிறைய இடத்துல வந்து டெவான் கான்வே ட்ரை பண்ணார் அடிக்கிறதுக்கு, பட் அவருக்கு கனெக்ட் பண்ண முடியாததுனால ரன்ஸ் பெருசாக போகலை. அப்படி இல்லைன்னா லாக்கி ஃபர்குசன் செமையாக மாட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் தென் லாஸ்ட்டாக சில ஓவர்ஸ் அவர் போடும்போது நிறையா ஸ்லோவர் பால்ஸ்லாம் இன்டு த விக்கெட் போட்டார். அதில் கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் கிடச்சிச்சு. சடனாக இவங்க வந்து ஏன் அவங்க மொதல் மேட்ச்சில் ட்ரஸ்ட் பண்ண வைஷாக் விஜயகுமாருக்கு போகல அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. வைஷாக் விஜயகுமாருக்கு அவங்க வந்து இந்த மேட்ச் ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த விக்கெட்டில் ஓரளவுக்கு அந்த ஸ்லோவர் பால்ஸுக்கான ஒரு ஹெல்ப் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க ஏன் பண்ணலை அப்படின்றது தெரியல. ப்ராபப்ளி அதுவுமே வந்து ஒரு பேசும்படியான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்க்கோ யான்சன் 4 ஓவர் 48 ரன் கொடுத்துருக்காரு. அகைன் யான்சனுடைய அந்த ஹைட்டுக்கு அவர் வந்து ஒரு நியூ பால் ஸ்பெல் போடுவார் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே எஃபெக்டிவாகவே இல்லை. அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் லைன் ஓவர்சீஸ் பேசர் வந்து ஒரு வீக்னஸாக இருக்கிற மாதிரி தெரியுது பஞ்சாப் கிங்ஸுக்கு. ரன் வந்து நிறைய அடிக்கிறாங்க, ஆனால் அடிக்கிற ரன்ஸை கிட்டத்தட்ட கொடுத்துட்றாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் அவங்க இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். மார்க்கோ யான்சனுக்கு பதிலாக வேறு யாராவது நல்ல பேசர், ஒரு ஃபாரின் பேசர் அவங்களால எடுக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா ஆட முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருந்திருக்காது. பட் மார்க்கோ யான்சன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. மற்றபடி அவங்க வந்து இந்த மார்க்கஸ் ஸ்டாய்னிஸுக்கு ஒரு ஓவர் மிடில் கொடுக்குறாங்க, ஒரு மீடியம் பேசர் ஆப்ஷனாக. அவர் வந்தாலே அடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த மேட்ச் வந்து லக்கிலி அவர் வந்து 10 ரன்னோட எஸ்கேப் ஆனார். வேறு டீமாக இருந்தால் கண்டிப்பாக பொழந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பஞ்சாப் கிங்ஸ். பட் தென் இந்த மேட்ச் அவங்க எக்ஸ்போஸ் ஆகலை. வேறு சில மேட்சஸில் கண்டிப்பாக மாட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஓவரால் பெட்டர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ்னுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தாகணும். இன்னைக்கு வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். கலீல் அஹமத் ஆரம்பித்தார், 4 overs 45 runs 2 wickets. 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். தேங்க்ஸ் டு பிரியான்ஷ் ஆர்யா போட்டு பொழந்து கட்டிட்டாரு. அதே மாதிரி தான் 2 over முகேஷ் சௌத்ரி போட்டார், அவருக்கும் விக்கெட் கிடச்சிச்சு, ஆனால் மறுபடியும் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். 2 overs 21 runs. நல்ல வேலை. ஆனால் இந்த மேட்ச் வந்து வலுக்கட்டாயமாக ஒரு 4 over போடணும் அப்படின்ற மாதிரி வந்து ருத்ராஜ் கேக்வாட் ட்ரை பண்ணலை, விச் வாஸ் அ குட் திங். மறுபடியும் அஸ்வினுக்கு 4 over கொடுத்தாங்க ஃபுல்லாக. அஸ்வின் 48 runs கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து அஸ்வின் வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியுமே 2 விக்கெட் எடுத்திருக்காருன்றது நமக்கு வந்து விக்கெட்ஸ் காலம் பார்க்கும்போது தெரியும். ஆனால் நீங்கள் மேட்சை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் அஸ்வின் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு. ப்ராபப்ளி அஸ்வினுக்கு பதிலாக வேறு பிளேயர், அன்ஷுல் காம்போஸ் மாதிரியான ஒரு பிளேயர் ஆடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டெசிஷனை வந்து அவங்க மைண்டில் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபார் அவே கேம்ஸ். ஹோம் கேம்ஸில் அஸ்வின் ஆடலாம். பட் எனிவே இந்த மேட்ச் வந்து 4 over அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த மேட்சும் ரவீந்திர ஜடேஜா அவருடைய 4 over கோட்டா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்றது தெரியுது. 3 over போட்டார், 18 ரன் தான் கொடுத்துருக்காரு. 6 எக்கானமியில் போட்டிருக்காரு. ரன்னபால் எக்கானமியில் போட்டோம், அதாவது 6 எக்கானமியில் போட்டோம். அவரால் வந்து ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா தெர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ரவீந்திர ஜடேஜாவுடைய பவுலிங் மேலே வந்து நம்பிக்கை இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இவ்வளோ நல்லா போட்டால் அந்த 3 over வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லை, நூர் அகமதுக்கும்
ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. அட்லீஸ்ட் 150 3 ஓவர் 32 ரன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாருன்ற ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா ஓவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு என்னங்க எக்ஸ்கியூஸ் இருக்குது? மதீஷா பத்திரானா செம்ம எக்ஸ்பென்சிவாக இருந்தார் இன்னைக்கு. 4 overs 52 runs 0 wickets, 52 ரன் கொடுத்தாரு. பிரியான்சாரியாவுக்கு பால் நீட்டாக வந்துச்சு. பத்திரானா போட்ட பேஸ் வந்து பிரியான்சாரியாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். நீட்டாக அடி வெளுத்துட்டாரு சிக்ஸஸ்லாம். நம்ம அதெல்லாம் பார்த்தோம். ப்ராபப்ளி சிஎஸ்கே வந்து இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை, பவுலிங் சேஞ்சஸ் அவங்க, அதாவது அடுத்த மேட்ச்சில் வந்து அஸ்வினுக்கு பதிலாக அன்சுல் கம்போஜ் அவங்க கொண்டு வரலைன்னா கூட பரவாயில்ல. பட் அவங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, டாக்மேட்டிக்காக ஓகே நான் இந்த பிளேயருக்கு நான் 4 ஓவர் தான் கொடுப்பேன், நான் கண்டிப்பாக இந்த பிளேயருக்கு வந்து 4 ஓவர் கொடுத்து முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே முடிவெடுத்துட்டுலாம் அவங்க வர முடியாது. மேட்ச்சுக்கு அவங்க வரும்போது வந்து எந்த பவுலர் நல்லா போடுறாங்க, எந்த ஃபேஸ் ஆஃப் பிளேல யாரை போடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ப்ரோஆக்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இன்னைக்கெலாம் வந்து முன்ன மாதிரி கிடையாது. கோச்சஸ் வந்து ரியல் டைமில் இன்புட்ஸ் தராங்க. ஓவருக்கு நடுவில்லாம் வந்து கோச்சஸ் மெசேஜ் பாஸ் பண்ணி விட்றாங்க. ஏன் மேட்ச் நடக்கும்போது பால்ஸ், அதாவது ஒரு பாலுக்கு இன்னொரு பாலுக்கு நடுவுலையே போயிட்டு பவுண்டரி லைனில் இருக்கிற ஒரு ஃபீல்டரை கூப்பிட்டு ஆஷிஷ் நேரா பேசுகிறதெல்லாம் நம்ம வீடியோலாம் இதில் பார்த்துருக்கோம். மேட்சஸ் நடக்கும்போது அந்த ஃபுட்டேஜ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி கோச்சஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப மேனேஜ்மெண்ட்டாவது அட்லீஸ்ட் வந்து ரியல் டைமில் அவங்களுடைய அந்த டேட்டா வாட் எவர் தே யூஸ் ஃபார் அனாலிசிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த டேட்டாவிலேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ, என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த விஷயத்தை உடனே ஃபீல்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர் ஃபீல்டில் இருக்கிற லீடர்ஸாவது வந்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்றத கேப்டன்ட்ட வந்து சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி ருத்ராஜ் கேக்வாடோடைய கேப்டன்சி அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பட் அதுக்கான இன்னொரு சைடு வந்து அவருடைய கேப்டன்சியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் வந்து டீமில் இருந்தாலும் அந்த அந்த ஹெல்ப் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்ட்டு. பட் இந்த பவுலிங் ரொட்டேஷன்ஸ்ன்றது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ப்ராபப்ளி பிரியான்சாரியா வந்து ஆடிட்டே இருந்த டயத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இவ்வளோ அக்ரெசிவ் ஆடுறாரு, அதனால ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொண்டு வரக்கூடாதுன்றதுனால ஜடேஜா வந்து ரொம்ப ஹோல்ட் பேக் பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஐபிஎல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஈஸியாக அடிக்கிறாங்க. அது நம்ம கிளியராக தெரிஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் வந்து அது இன்னைக்குன்னு இல்லை, மாடர்ன் டே கேம்னு இல்லை, நிதிஷ் ராணா வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல மட்டும் அதை பண்ணலை ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கேம் அவர் கேகேஆர்ல இருந்தப்ப ரவிச்சந்திரன் அஸ்வின் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தப்பே அவர் அதை பண்ணியிருக்காரு. ஸோ ஜென்ரலாக வந்து வென் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் ஆர் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின், அவங்களால ஆஃப் ஸ்பின்னும் அடிக்க முடியும். அதே மாதிரி தான் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனுக்கும், ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனால் லெக் ஸ்பின்னர்ஸையும் அடிக்க முடியும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அவங்களால லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸையுமே வந்து அட்டாக் பண்ண முடியும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் போன மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா எப்படி ஆடினாருன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் தி கேம். ட்ரஸ்ட் பண்ணி ஒரு பவுலர் கிட்ட இந்த பேட்ஸ்மேனை நீங்கள் அவுட் எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது, ஸோ நீங்கள் அவுட் எடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேப்டன் வந்து ஒரு ட்ரஸ்ட்டோட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ரஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்றது என்னுடைய கருத்து. ப்ராபப்ளி அதனால தான் இந்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அந்த அளவுக்கு அப் டு த மார்க்காக இல்லை கடந்த சில மேட்சஸில் அப்படின்றத பார்க்குறோம். சிஎஸ்கேவுக்கு அவங்களுடைய பவுலர்ஸ் தான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயத்த கண்டிப்பாக சிஎஸ்கே கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமே இந்த மேட்ச்சில் வித்தியாசமே இல்லை. கிரவுண்ட் ஃபீல்டிங் பஞ்சாப் கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்க, அது வேணால் ஒத்துக்கலாம். கிரவுண்ட் ஃபீல்டிங் அப்படின்னு சொல்கிறப்ப பவுண்டரிஸ் தடுக்கிறது அண்ட் சிங்கிள்ஸ் தடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஈஸி சிங்கிள்ஸ் கொடுக்காம தவிர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக வந்து பஞ்சாப் பெட்டராக பண்ணாங்க. பட் கேட்சஸ் ட்ராப் பண்ணதுன்றது ரெண்டு டீமுமே ரொம்ப மோசமாக பண்ணாங்க. நிறையா கேட்சஸ் வந்து இன்றைக்கி ட்ராப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே கமெண்டேட்டர்ஸ் வந்து கேட்சஸ் வின் மேட்சஸ்ன்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம். பட் ரெண்டு டீமுமே கேட்ச் ட்ராப் பண்ணும்போது இந்த கேட்சஸ் வின் மேட்சஸ்ன்ற விஷயம் வந்து அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன் போனதை நம்ம பார்த்தோம். அது இன்னைக்கு வந்து எந்த விதமான டெசிஷனையும் வந்து இம்பாக்ட் பண்ணல, அதாவது மேட்சோடைய அவுட்கம் வந்து இம்பாக்ட் பண்ணல அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா ரெண்டு டீமுமே ரொம்ப மோசமாக ஃபீல்டிங் பண்ணாங்க, ரொம்ப மோசமாக கேட்சஸ் வந்து ட்ராப் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது சிஎஸ்கேவுக்கு இது வந்து ஒரு தொடர் பிரச்சனையாக இருந்துட்டு வருது. பஞ்சாபாவது இந்த மேட்ச்சில் தான் வந்து கேட்சஸ் வந்து இவ்வளோ ட்ராப் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லாக அவங்களுடைய ஒரு ஃபீச்சராக வந்து கேட்ச் ட்ராப் பண்ணுறது அப்படின்றது வந்துகிட்டே இருக்குது. இதை அவங்க உடனே அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங்கில் வந்து சில பேட்ஸ்மேன் வந்து ரன் சேசஸ் அப்போ ரன் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதோ, இல்லை இன்டென்ட் காட்டினா கூட அவங்களால ரன் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். பவுலிங்லேயும் சில பவுலர்ஸ் வந்து பாஸ்ட் தேர் பிரைம் இருக்காங்களோன்ற கேள்வி வருது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க அப்படின்றதும் தெரியுது. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபீல்டிங் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஒரு 20 ரன் சேவ் பண்ணலாம்.
கிரவுண்ட் ஃபீல்டிங்கில் மட்டும் இல்லை, கேட்சஸ் ட்ராப் பண்ணாலும் கண்டிப்பாக ரன்ஸ் நிறையா நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து கேட்சஸ் வந்து நிறைய ட்ராப் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் கலீல் அஹ்மத் முதல் ஓவர்லேயே வந்து 6 ரனில் பிரியான்சாரியா இருக்கும்போது ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார். அது கொஞ்சம் ஈஸியர் கேட்ச் தான். அது என்ன தான் ரிட்டர்ன் கேட்சாக இருந்தாலும், ஒரு காட்டன் போல்ட் அட்டெம்ப்டாக இருந்தாலும் தட் வாஸ் அன் ஈஸியர் அட்டெம்ப்ட். அதை அவர் எடுத்திருந்தாருன்னா மேட்ச் சிஎஸ்கே கையில் போய் முடிஞ்சிருக்கும். அதை அவர் எடுக்காததுனால தான் வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து ஒரு பாயிண்டில் பஞ்சாபுக்கு வந்து 5 விக்கெட் போயிருந்துச்சு. 100 ரன் வருமா, 100 ரன் தாண்டுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியே ஒரு பாயிண்ட்ல வந்து இருந்துச்சு. பட் அங்கிருந்து தான் பிரியான்சாரியா அவ்வளோ அற்புதமாக ஆடி இன்னிங்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. ப்ளஸ் சஷாங்க் சிங்கோட பிரில்லியண்டான ஒரு இன்னிங்ஸும் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ப்ராபப்ளி கேட்சஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணியிருந்தா ஒரு லோ ஸ்கோருக்கு பஞ்சாப் அவுட் ஆகிட்டு ஈஸியாக ரன் சேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு வெற்றியோட 2 பாயிண்டோட வீடு திரும்பியிருக்க வாய்ப்பு இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. அதான் அவங்க தவற விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேமுக்கு பவுலிங்கில் எப்படி பவுலிங் ரொட்டேஷன் அவங்க வந்து ஒர்க் பண்ணணுமோ, அதே மாதிரி பேட்டிங்கில் எப்படி வந்து அந்த இன்டென்ட் காட்டுறது இதெல்லாத்தையும் அவங்க ஒர்க் பண்ணணுமோ, அதோடு சேர்ந்து ஃபீல்டிங்கில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேவுக்கு. ஆனால் த வே இட் லுக்ஸ் நவ் சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து சிஎஸ்கேவுக்கு ஒரு மிரக்கிள் தேவை. அவங்க குவாலிஃபை ஆகுறதுக்கான ஏதாவது கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு மிரக்கிள் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா இட் இஸ் ஸ்டில் ஏர்லி டேஸ். ஐபிஎல்லோட இன்னும் பாதியை கூட நம்ம கிராஸ் பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் ஐ ஸ்டில் ஃபீல் எல்லா டீமுக்கும் ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே சிஎஸ்கே வந்து முரட்டுத்தனமாக உழைச்சி அதில் நிறைய லக்கா அவங்க பக்கம் வந்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து அந்த பிளே ஆஃப்ஸ் போகிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பஞ்சாப் கிங்ஸ் ரைஸ் ஆகுறாங்க. இப்போ இந்த டாப் 4ல் இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் பஞ்சாப் கிங்ஸுக்கு அந்த டாப் 4 வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. மிக முக்கியமாக அவங்க பேட்டிங் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. பவுலிங்கில் சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சில கேள்விகள் இருக்குது. ஆனால் தே லுக் டு பி அ மச் பெட்டர் சைட். சிஎஸ்கேவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மேட்ச் ஃபென்டாஸ்டிக்காக ஆடினாங்க, கிளினிக்கலாக ஆடினாங்க. 2 பாயிண்ட் அப்படியே அள்ளி எடுத்து பையில் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்சல்யூட்லி ஒண்டர்ஃபுல் மேட்சாக இருந்துச்சு. நல்ல மேட்ச். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மறுபடியும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் போன மேட்ச் இல்லாமல் இந்த மேட்ச் கொஞ்சம் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஆறுதலோட இந்த மேட்சோட ரிவ்யூவை வந்து நம்ம நிறைவு செய்கிறோம். Until we meet in the next video, until then, please like, share and subscribe. Thank you.